ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் சூழலாம் இந்த அண்ணன் தங்கை உறவுங்கிறது இவ்வளவு தூரம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். ஒரு கட்டத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு சின்ன கேள்விதான் மையப்படுத்துது. ரொம்ப சாதாரணமான கேள்விதான் அது. வேற மாதிரி நல்லா இருக்கியா அண்ணே, நல்லா இருக்கியாங்கிறது ஒரு சாதாரண நல விசாரிப்பு தான். ஆனா அதை தங்கை கேட்கும் போது அதோட அர்த்தம் வேற. நான் நினைச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பேர் ஒவ்வொரு வாட்டி ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். அவனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் இப்ப கூட அழாம இருக்க முடியல. அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி. இப்படித்தான்டா, இப்படித்தான். எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ளீஸ் கசின், ப்ளீஸ். ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. ஸோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னையும் மதிச்சு பெருமையா இருக்குடா. பணம் விஷயத்துல அண்ணனை நிறைய யோசிப்பேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. மேரேஜ் லைஃப்னேருந்து ப்ளஸ் வந்து பாசம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார். இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நினைக்கிறேன். இப்போ எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. பட் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்ல அது கிடையாது. ஸோ நான் இப்போ நல்லா இருக்கேன், பட் அவன் இன்னும் அதெல்லாம் வாங்காம இருக்கானே அப்படின்னு கஷ்டமா இருக்கும். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். இருக்கு அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி என் லைஃப்லயே பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு என் அண்ணா அந்த வண்டி வாங்கி கொடுத்தான். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர். ஆனா இப்ப அவன்கிட்ட அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து எனக்காக அவன் லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க சார். மச்சான், பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க, அது உனக்கு தாண்டா வைக்க. ஒரு 2 இயர்ஸா நான் பிரஸ்ட் கேன்சர்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க சார். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளவு நாளா எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் 2 இயர்ஸாமே என் கூட தான் சார் இருந்தாங்க. இப்போ நான் ஃபேமிலியோட இருக்கேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அப்பா 11th படிக்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க. அவன் அவளை விட அதிகமா அவன் தங்கச்சியை லவ் பண்ணிட்டான்னா? என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. நர்சிங் படிக்க வைக்கிறது எல்லாமே இன்ன வரைக்கும் 30 வருஷம் ஆயிடுச்சு சார். அர்த்தமாயிருந்தா ராஜா? ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் வந்து நல்ல ஸ்கூல்ல என்ன படிக்க வச்சுட்டு இருந்தாங்க, மெட்ரிகுலேஷன். இந்த பல்பை யார் சார் கண்டுபிடிச்சது? எடிசன். சார் பல்புல பிலிப்ஸ்னு போட்டுருந்துச்சு. பரவாயில்ல பாப்பா. சொல்லுங்க, ஏதோ தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. இல்ல அதான் பரவாயில்ல, உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 2 விஷயம் இருக்கு சார். ஒன்னு தூக்கம். தூக்கம்? ஆமா சார். என் நெஞ்சில் கரஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்ச. சொந்தமான வீடு, சொந்த வீடு. நான் சொந்த வீட்டில் இருக்கேன், அண்ணனுக்கு சொந்த வீடு இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா?